புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். பாராளுமன்றமானாலும் சரி, சட்டமன்றமானாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய கேள்விகளின் மூலம் அரசாங்கத்தை சரியாக வேலை செய்ய வைப்பதும், தவறுகள் நிகழும் பட்சத்தில் அதை சரி செய்வதற்கான அந்த வழியை கேட்டும், தவறுகள் நடந்தால் அதற்கு பொறுப்பு கூறலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாகவே சட்டமன்ற விவாதங்கள் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்திய உரையாடல்கள் அந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிறதா என்பது கேள்விக்குரிய விஷயம். அது ரசிக்கத்தக்கதாகவும் இல்லை என்பதும் முக்கியமான ஒன்று. அதையொட்டிதான் இன்றைய டிஜிட்டல் டீகோட் தலைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் விசஸ் உதய் விசஸ் நிர்மல், தாவேகா விசஸ் திமுக, ஆதிக்கம் செலுத்துவது யார் என்னும் தலைப்பின் கீழே பேச இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக பத்திரிகையாளர்கள் கோலப்பன், சுவாமிநாதன், புன்னைவளவன் மூவரும் அரங்கத்தில் இணைந்திருக்கின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். சுவாமிநாதன், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். சட்டசபைக்கு அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை யாரு கெடுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அதை காப்பாத்துறது யார் இப்போ இருக்கிற சட்டமன்றத்தில்? இல்லை, காப்பாற்றுதல் அப்படிங்கிற நிலையில இருந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அது ஒரு அவதூறு மன்றம் அப்படிங்கிற இடம் நோக்கி அது நகர்ந்து விட்டது. அதில் தாவேக்காவுக்கு கடுமையான பங்களிப்பு இருக்கு. நீங்கள் காப்பாற்றுதல் அப்படிங்கிற நிலை ஒன்று சொன்னால் ஒரு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது. அதனால திமுகவினரும் பதில் சொல்ல தான் செய்கிறாங்க. அதனால அது அந்த அவைக்குரிய நாகரிகம் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரவைத் தலைவரை நோக்கி பேசணும். பட் அதுவும் கூட இங்கே தனிநபர் விமர்சனம் மாதிரி ஒருவர் மீது ஒருவராக விமர்சனங்களை வைத்துக் கொள்வது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவாதத்தில் கேட்குறாரு அவர், எனக்கு முதல்வர் சிரிக்கிறத பார்க்கணும், அதுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குற இடமா இருக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டது மாதிரி இதை முதல்ல யார் காக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது நம்ம தாவேகா வெர்சஸ் திமுகன்னு பார்க்கறத விட அதிமுக அதில் ஓரளவு கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. நீங்கள் இவர்கள் கையாள்வதை விட அதிமுகவினர் அவருடைய குரலை மட்டும் தான் பேசுகிறாங்க. ஆனால் திமுகவினர் வெர்சஸ் தாவேக்காவினர்னு பார்த்தீங்கன்னா திமுகவினர் அதில் காக்கிறதுல நன்றாக செயல்படுறாங்க. தாவேக்கா எல்லாருமே புதியவர்கள்ங்கிறதுனால அந்த சட்டமன்ற மரபுக்குள்ளேயும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் எதை பேச வேண்டும் என்கிற நிலைமையெல்லாம் கடந்து அவர்கள் இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பேசுறது. நீங்கள் அதுக்கு உதாரணமே என்னன்னா, அவை குறிப்பிலிருந்து யாருடைய வார்த்தைகள் அதிகமாக நீக்கப்பட்டது அப்படிங்கிறதே ஒரு உதாரணம் தான். அவை குறிப்பிலிருந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் கடந்த காலங்களில், அல்லது அது அவைக்கு பொருந்தாத சொல்லாக இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். பட் இங்கே அதிகமான முறை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதில் நிர்மல்குமார் அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் அவருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், ஆதவர்ஜுன் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், இது போன்றவைகள் அதிகமான முறையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தாவேக்காவினர் இன்னும் கொஞ்சம் கூட கண்ணியத்தோடு அதை கையாளணும். எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் பயிற்சி முகாம்லாம் வழங்கப்பட்டது கலைவாணர் அரங்கத்தில் வைத்து. கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமும் அவர்கள் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த சூழல்லையும் இது கிட்டத்தட்ட ஒரு ரசிக மனநிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமான பேர் சட்டமன்ற காட்சிகளை பார்க்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது கூட அந்த டாக்ஸி டிரைவர் சட்டமன்ற காட்சிகள் அதில் லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5:30 மணி வரையும் அவர் பார்க்குறாரு, ரெட்டினாக பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் எதை விரும்பி பார்க்குறாரோ அது அங்கே கிடைக்குது. அங்கே அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் சட்டமன்ற லைவ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட அது ஒரு திரைப்படத்தன்மையில் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. நான் சொல்கிறது மக்களை சொல்லலை, விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பெருவாரியாக அதை ரசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் அங்கே பேசு பொருளாயிட்டு இருக்கு அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல கண்ணியத்தை காக்க வேண்டிய பொறுப்பு கொஞ்சம் ஆளுங்கட்சிங்கிற முறையில் தாவேக்காவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு தான் நான் ஓகே கோலப்பன் சார். மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதுனால உறுப்பினர்கள் கண்ணியத்தை காப்பார்கள் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்த்தது. ஆனா தனி மனித தாக்குதலுக்கு போகும்போது அதே மக்கள் பார்க்குறாங்க, அவங்க கிட்ட நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அங்க இருக்கா? இல்லை, அது இருக்கா இல்லையா, அதை ஆளுங்கட்சி தனக்கு சாதகமாக நிச்சயமாக பயன்படுத்துகிறது. ஏனென்றால் இன்று கூட அந்த உதயநிதி அந்த விஷயத்தை ரீஸ் பண்ணுறாரு, லைவில் போகுது. நீங்கள் ஸ்பீக்கர் ஃபேராக செயல்படுறார். சமீப காலத்தில் நீங்கள் கடந்த காலங்களில் 1996 இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு பிறகு ஒரு சட்டப்பேரவை தலைவர் ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு நடுநிலைமையோடு செயல்படுறாருன்னா நீங்கள் ஜேசிடி பிரபாகர் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி கடந்த காலங்களில் நீங்கள் ஆளுங்கட்சி குற்றம் சாட்டினாலே உடனே அது அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். அதில் நீங்கள் ஆவணத்தோட பேசுங்க அப்படின்லாம் பேசும். பட் இவர் ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசினா கூட, ஆளுங்கட்சி குற்றச்சாட்டாக கூட அலோவ் பண்ணிடுறாரு. அதன் பிறகு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதை அவர் நீக்குவதற்கும் உத்தரவிடுகிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி காட்டுற மாதிரி இது என்ன நீக்கிறதுல என்ன ஒரு அதற்கு எந்த பொருளும் இல்லை. ஏனென்றால் அதற்கு முன்னாடி அது லைவில் போயிடுது. நீங்கள் நாளைக்கு அதை நீக்கலான்னு வச்சுருப்பீங்க. பட் என்னென்னா அது லைவில் போயிடுது. தங்களுக்கு வேண்டிய காட்சிகளை மட்டும் அவர்கள் அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கட் பண்ணி எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வேகமாக பகிர்றாங்க.
இது ஒரு பக்கம் இருக்கட்டு. பட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மனநிலை இருக்குல்ல, ஒரு ரசிகர் வந்த மனநிலை இருக்குல்ல, அதை வந்து அந்த இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற மைண்ட் வந்து முன்னாடி எப்போவுமே இருக்கும் சார். நீங்கள் வந்து ஜெயலலிதா காலத்தில் அதுதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி அவை மன்றம் மாறினது. அவங்க வந்து தமிழ்நாட்டில் தன் துறையில் இருக்கக்கூடிய இன்னைக்கும் எல்லா அரசுகள் மாறி 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 வந்தாலும் எல்லா அமைச்சர்களுமே என்ன சொல்லுவாங்க, தங்களை சுயமாக நிராகரித்து கொண்டு எல்லாமே அந்த கட்சியினுடைய முதல்வர், அந்த மாநிலத்தின் முதல்வருக்கு தான் எல்லாத்துக்குமே பங்கை கொடுத்துக்கிட்டு எங்களுடைய பங்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் ஃபேமஸான ஒரு வார்த்தை எப்படி தெரியுமா, நாங்கள் எல்லாம் சீரோக்கள். எஸ்டி சோமத்தனம் சொன்னார், அது முன்னாடி எம்ஜிஆர் என்ற ஒரு நம்பர் போடுறதுனால தான் எங்களுடைய சீரோக்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குங்கிற மாதிரி. அந்த மனநிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இப்போது அதனுடைய உச்சகட்டத்தை எழுதியிருக்கிறது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, நாங்க ஒன்றும் கிடையாது, எங்களை அதை செய்ய சொன்னது இது, எல்லாத்துக்குமே சீஃப் மினிஸ்டர் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எது சொன்னாலும் எங்க முதல்வரின் உத்தரவின் பேரில் நாங்கள் உடனடியாக அதுக்கு செயல்பட்டோம்னு சொல்றாங்க. நீங்க கேட்ட மாதிரி இது லைவ்ல போறதுனால அவங்களுக்கு வந்து மக்களை, அவருடைய வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அதையும் ஏனென்றால் தாவேகாவிற்குடைய பெரும்பாலான ஆதரவாளர்கள் வந்து ஒரு ஜென் எக்ஸ், அது இளைஞர்கள், அவர்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சேர்றது. ஸோ இதை பதிவு பண்ண வைக்கிறதுல அவங்க ரொம்ப வெற்றி அடைகிறாங்க. இந்த லைவ் வந்து அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக உதவி செய்யிருக்குது. பட் இது இன்னைக்கெல்லாம் கூட நான் திருப்பி பார்த்தேன், நான் தினமும் சட்டப்பேரவையை கவர் பண்ணுறேன். ஒரு 96வது ஆண்டிலிருந்து நான் சட்டப்பேரவைக்கு பொதுவாக போய்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு மனநிலை எப்பவுமே இருக்கும், ஒரு தலைவர்களை கடுமையாக போடுறது. பட் ஆனால் விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து ஹையஸ்ட் பெய்டிங் ஆக்டர் வந்து இன்னைக்கு திடீர்னு தமிழக அரசியலில் ஒரு புகுந்து ஒரு முதல்வரானோன்னே அவருக்கு அவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் அதை தான் செய்யணும். இது கடந்த காலத்தில் இல்லைன்னு நான் சொல்லலை, கடந்த காலத்திலையும் இருந்தது, இப்பவும் இது கொஞ்சம் அதிகமாக போகுதோன்னு நான் 2023-24 நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிற விஷயங்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் நிறைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பாக அந்த அதானி இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடும் போது அங்க நீக்கிறது அப்படின்றது அரசுக்கு எதிராக இருக்கு, அதனால இது நீக்கிறோம், அந்த அவை குறிப்புல வரலாற்று ரீதியாக இது இடம்பெறக்கூடாது அப்படின்னு. அந்த நீக்கத்துக்கும் இந்த நீக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, இந்த நீக்கத்துக்குன்னா இந்த நீக்கம் எது பண்றாரு, அவர் வந்து ஆளுங்கட்சி பேசினாலும் நீக்கிறாரு, எதிர்கட்சி இப்ப ரொம்ப மோசமா ஆனா அரசை குற்றம் சாட்டுவதை கூட அவரை அலோவ் பண்றாரு. நீங்க நான் என்ன, அதுதான் ஒரு தெளிவான. கடந்த காலங்கள்ல அப்பாவு போன்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது நீங்கள் ஆதாரத்துடன் பேசுங்கள், அது நிச்சயமாக அது நீக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஆனா அவர் வந்து ஸ்பீக்கர் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்க ரொம்ப வலுவான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய சமயத்துல கூட அதை அலோவ் பண்றாது. நீக்காதது இன்னைக்கு ஒரு கேள்வியே இல்லை. ஏனென்றால் எல்லாமே பொதுத்தளத்துக்கு போயிடுது. இந்த மொமெண்ட் நீங்க என்கிட்ட பேசுற சமயத்துல இத கோடிக்கணக்கான பேருக்கு போயிருது. அதன் பிறகு அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐடிவிங்குமே பரப்புறாங்க. ஆமா, பரப்புறாங்க. அதனால அதுக்கு வந்து அந்த நீக்குதல் என்பது ஒரு பொருளற்றதாக தமிழக சட்டப்பேரவையில மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எங்க இந்த ஸ்பார்க் ஆகுது இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கிறதுக்கு? அந்த ஸ்பார்க் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல. இல்லை, அடிப்படையில் சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் அவர் மட்டும்தான் முகத்தை வச்சு ஜெயிச்சாச்சு, உள்ளே வந்துட்டோம். இதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அடுத்து இந்த 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருப்பதும் பொழுது தனக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி கொள்வது என்கிற ஒரு ப்ராசஸை நோக்கி தாவேகா தரப்பில் இன்றைக்கு அவங்க அந்த கணக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டார்கெட்டை நோக்கி வளர ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் கணக்குகளோடு தங்களை பதிய வைத்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவங்களுடைய சொந்த கால் கொள்ளுதல் அப்படிங்கிற இடத்துக்கு அதில் அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் கேல்குலேஷன்ஸும் இருக்குது. இது லைவில் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அவங்க லைவ் இருப்பது அதனோட இம்பேக்ட் தெரிந்ததுனால தான் சோஷியல் மீடியாவோட இம்பேக்டையும் பொறுத்து பர்ஃபார்மேட்டிவாக மாறுறாங்க. அது வந்து ஒரு நிகழ்த்து கலை என்கிற இடத்திற்கே மாறுறாங்க. நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சன்சத் டிவியில் லைவ் வந்ததுலலாம் முன்னாடி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக அவைக்குள்ளே 2 தரப்பும் இருந்துப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு ஸ்டிஃப்னஸ், ரொம்ப சிரிச்ச மாதிரி ரொம்ப இலகுவாக இருந்துட்டோம்னா அப்படி கேஷுவலாக வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு அப்படின்னு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்படியான ஒரு வகைங்கிறத தாண்டி இந்த இடத்துல நம்ம பர்ஃபார்ம் பண்ணதுன்னா அவர்களை பொறுத்தவரை பேசி முடிச்சுட்டு அவங்க தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்குள்ள அந்த பீஸ் ஷார்ட்ஸ் ஆகி விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த பக்கம் நகர்த்துறாங்க. திமுக தரப்பிலும் அவங்க கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் இதில் என்ன சிக்கல்னா 2 தரப்பிலும் அவங்கள ஹைலைட் பண்ணுறது எதுவுமே முழு காணொலியாக போகலை.
எய்தர் இவங்க தேவையானதை பேசினது மட்டும் மட்டும் cut இருக்கு, பண்ணிக்கிறாங்க. இவங்க கரெக்டாக ட்ரிம் பண்ணிட்டு அவங்களுக்கு எது சாதகமோ அது மட்டும் போகுது. அது ஒரு சைடா இருக்கு. இந்த பெர்ஃபார்மேட்டிவ்காகவே பின்னாடி இயங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒரு வேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க எடுத்துட்டு அது போற வீச் இருக்கு இல்லையா, நீங்க அதை நீக்கல, அது எல்லாத்தையும் தாண்டி அது போய் டார்கெட் ஆடியன்ஸை ரீச் ஆயிடுது. அவங்க ஆரம்பத்திலேயே பேரவைத் தலைவர் நீக்குவார் என்று தெரிந்தே பரவாயில்ல நம்ம இதை பதிவு பண்ணிடணும் என்றே முன் தயாரிப்புகளோடு வருகிறார்களா அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 5-6 கேள்விகள் கேட்டார். நிர்மல்குமார் அதற்கு பதில் சொல்றார். ஒரு கேள்விக்கு பதில் சொல்றார், அடுத்த கேள்வியில ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். அது உடனே திமுக காரங்க ட்ரிகர் ஆகுறாங்க. 5 கேள்விகளுக்கு பதில் வந்ததான்னு தெரியல. உரையாடல் வேற ஒரு இடத்துக்கு மாறிடுச்சு. உதய் பேசி ஒரு விஷயம் சொல்றாரு, இவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இது தானா நிகழுதா இல்ல பிளான் பண்றாங்களா அப்படின்னு ஒண்ணு இல்ல அதுல அவர் பயன்படுத்திய அந்த ஊர் பெயர், இன்றைக்கு செந்தில் பாலாஜி கோவையினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கும் கரூருக்கும் இன்றைய தேதிக்கு அவர் மாவட்டக்காரராக இருந்தாலும் இந்த பொதுவில் சொல்கிறேன், கிளியரிங் அதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி அவர் கோவையினுடைய எம்எல்ஏவாகத்தான் இருக்கிறார். பட் அதில் என்ன விஷயம்னா, நேற்று முன்பு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அவை முன்னர் ஒரு வார்த்தை சொன்னார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த மாதிரி மானிய கோரிக்கை சார்ந்த கேள்விகள் வரும்போது அமைச்சர்களிடம் பதில் இருக்கிறதா என்பதை கேட்டு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னாரு இல்லைங்களா. பல நேரங்களில் பேரவைத் தலைவரே பேரவையில் பதிவு பண்ணது 8000க்கும் மேற்பட்ட கேள்விகள் எனக்கு வந்திருக்கு. நான் ஃபில்டர் பண்ணி 730 தான் அனுப்பியிருக்கேன். 170க்கு தான் துறைகள்ல இருந்து உரிய பதில் வந்திருக்கிறது. கொஞ்சம் அதை வேகப்படுத்துங்கள். சீஃப் செக்ரட்டரியும் துறை செக்ரட்டரிஸ்க்கு அதில் உத்தரவிடணும்னு நான் கோரிக்கிறேன். அந்த பக்கம் ஸ்லோ ப்ராசஸ் இருக்கு. அது புரிந்து கொள்ளத்தக்கது தான். ஒரு அரசினுடைய அந்த அதிகாரம், அந்த அதிகார வரையறை என்னென்ன, எவ்வளோ டெப்த்தாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும், இதெல்லாம் உணர்ந்து கொள்றதுக்கு 100 நாள் மிக நிச்சயமாக பத்தாது. பட் அந்த போதாமைகள் அப்படிங்கிறது, அவங்கக்கிட்ட கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறது தான் இன்றைக்கி தாவேக்காவுக்கு பலமாக இருக்கிறது. ஆனால் எங்கே பேக் ஃபயர் ஆகும்னா, நீங்கள் இப்போ அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் இந்த 15,000 கோடி ட்ரெஷரிக்கு வந்துருச்சுங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திய பிறகு தங்கம் தென்னரசு அடுத்தடுத்து கிளாரிட்டி கேட்கும்போது வந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு இதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய இல்லை ரிஃபைன் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பு எதிர்த்தரப்புக்கு வருது. ஆனால் நீங்கள் எதிர்த்தரப்பு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தால் தானே நீங்கள் அதில் அடுத்தடுத்து கேள்விகளை கேள்விங்க, துணை கேள்விகளை உங்களை ட்ரிகர் பண்ணிட்டா என்பதனால அது வாகா இருக்கு, லாவகமாக இருக்கு என அந்த பாயிண்ட்டை கையாளுகிறார்களா என்கிற கேள்வி இருக்கு. முதலமைச்சரின் முன்பாக தங்களுக்கான பெயரை காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற இடத்துலையும் அவரின் முன்பாக ஸ்கோர் செய்வதற்கான ஒரு அட்டம்ப்டும் அமைச்சர்களுக்கு இருக்கிறதா பொலிட்டிக்கலி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொன்னதா நிறைய கேள்விகள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்டாங்க. உரிய பதில்கள் கிடைச்சிருக்கா? உறுப்பினர்கள், தாவேகா உறுப்பினர்கள் சரி, தாவேகா அமைச்சர்கள் சரி, உரிய பதில்களை கொடுத்திருக்காங்க? கேள்வி நேரங்கம்னு உங்களுக்கு டெக்னிக்கலா இன்னைக்கு இது வரைக்கும் தொடங்கல. கேள்வி நேரங்கள் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு அசம்பிளியில் இது வரைக்கும் வரவே இல்லை. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் புதிய எம்எல்ஏக்கள் அவங்க கேள்வி கொடுக்கணும். அந்த கேள்வியை கொடுத்து சம்பந்தப்பட்ட துறைக்கு போயிட்டு வந்த பிறகு தான். மற்றபடி அவங்க நீங்க பாத்தீங்கன்னா நேத்து முந்தா நாள்லாம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாரையும் ஒரு கவன ஈர்ப்புங்கிற முறையில நிறைய கேள்விகளை ரைஸ் பண்ணாரு. அப்போ அந்த கவன ஈர்ப்புக்கு நேற்று நிறைய கேள்விகளை விட்டுட்டார். சிலதுக்கெல்லாம் பதில் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈரான்ல நம்ம மீனவர்கள் கொல்லப்பட்டது, வேறு சில 2-3 விஷயங்களுக்கு தெளிவா பதில் வந்தது. அது இது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சில கேள்விகளுக்கு அந்த அமைச்சர்கள் பதில் வாங்கி, அது நடந்து கொண்டிருக்கும் போதே மானிய கோரிக்கை தொடங்குறதுக்கு முன்னாலே கொடுத்தாங்க. இத நீ எனக்கு அந்த அவரு நம்ம புஷி ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவருடைய துறையில ஒரு ஒரு ஆத்துல தண்ணியோ ஏரியில தண்ணியோ வருவது குறித்து அவர் கேள்வி கேட்டார். அவர் உடனடியாக அந்த திருமலை ஆறு ஏதோ வரும்னு உடனே சொன்னார். ஸோ அந்த சின்ன சின்ன கேள்வி கொடுக்குறாங்க. இவர் சொன்ன மாதிரி இந்த 15,000 கோடி இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லச்சில ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கறச்சில அந்த சமயத்தில் இன்னும் சில சிக்கல்களுக்கு ஒரு வாஸ்டா ஒரு பெரிய கிளைம் பண்றாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பற்றி பேசுறது, ஒரு பொதுவான சர்ச்சையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அது நாங்கள் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுன்னு சொன்னாலும் இயல்பா சில விஷயங்கள் நடக்கல. அதுவும் இன்னும் எழுப்பப்படவில்லை. ஆனால் இவர் சொன்ன மாதிரி 100 நாள் 10,000 சொல்றதுன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா கேள்விகள் கொடுத்துருக்குன்னா அந்தந்த துறைகள் அதிகாரிகள் தொடர்ந்து தான் வராங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதற்கான கேள்விகளை கொடுக்க போறதில்லை. கீழ் லெவலில் இருந்து தான் அந்த கேள்விகளுக்கு பதில் வரும். ஆம் இல்லை இதுதான் வரும். அதன் பிறகு ஃபர்தராக நீங்கள் துணை கேள்விகள் போக்கிடச்சில தான் அந்த அமைச்சர் தயாராக இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இப்ப தொடங்கியிருக்கு. பட் எனக்கு என்ன தொடங்குனா, இந்த அமைச்சரவை இந்த சட்டப்பேரவை எதை நோக்கி போகுதுன்னா,
அவர் விஜய் டெய்லி வந்துடுறாரு. நீங்கள் இது மெயினாக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் தான் அது அப்படி இருக்கும். அதை அவரை அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். அது மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே அவர் எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல. ஜெயலலிதா பீரியடில் நீங்கள் தப்பான பதில்களை சொன்னால் நீங்கள் வாங்கி கட்டிக்க வேண்டியது வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னா, யானையால் தாக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அமைச்சராக இருந்த பச்சைமால் என்ன சொல்லிட்டாரு, 3 லட்சம்னு சொல்லிட்டாரு. உடனடியாக ஜெயலலிதா எழும்பி என்ன சொன்னாங்க, தொகை 5 லட்சமாக உயர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சருக்கு தெரியாது அப்படின்னா அப்படியே அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார். பட் அவர் கொஞ்ச நாளில் மாற்றப்பட்டார் வேற. பட் இதெல்லாம் அந்த அளவுக்கு தயாரிப்பாக வராங்க. ஆனால் முதல்வர், இன்றைக்கு இருக்கிற முதல்வரும் அது அந்த அளவுக்கு தயாரிப்பாக வர அவர் இருக்கிறாரு, சட்டப்பேரவையில் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் எழுந்து பதில் சொல்லலை, சில இடங்களில் பதில் சொல்கிறாரு. பட் அதுவுமே என்ன வருதுன்னா, சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பெர்சனலாக ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வன்மம், அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. இவங்க அந்த வெற்றியை எதிர்பார்க்கவே இல்லை. பட் தாவேகாவுக்கு திமுகவின் மீது என்னவென்று விளக்க முடியாத ஒரு வெறுப்பு இருக்கிறது. இவங்களுக்கு அந்த மாதிரியான வெறுப்பு இருக்குது. அது வெளிப்படுவதை சட்டப்பேரவை ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. அரசியலை தாண்டி ஒரு பெரிய வெறுப்பு இருக்கிறதுன்றது எனக்கு நிச்சயமா அது. ஆனால் அது எங்கேயுமே 2 சைடும் எங்கேயும் கொண்டு போய் கரை சேர்க்காது. இவர்கள் இந்த யதார்த்தத்தை உணரணும். என்ன, ஒரு அரசியலில் மக்கள் ஓட்டு போட்டாங்க, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துரு. இந்த கட்சி எப்படியுமே வெறும் குற்றங்களை சொல்லி கொண்டிருப்பதில் மட்டுமே நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியாது. எப்பவுமே முன்னாடி அதிமுக திமுக தான் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க ஆட்சியில நீங்க எதனா பண்ணீங்கம்பாங்க. எங்க ஆட்சியில இது பண்ணனால தான் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டுகள் நீங்க தேவைப்பட்ட இடத்துல சொல்லிக்கிட்டு மற்ற இடத்தை அதை சரி செய்து மேலே போகிறதுக்கான ஏற்பாடு தான் நடக்கணுமே தவிர, ஒரு தனிப்பட்ட முறையில் வெளிப்படும் காழ்ப்புணர்ச்சியினுடைய காட்சி மையமாக சட்டப்பேரவை மாறுவது சரியில்லை. அது நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் உண்மையாக கட்டாயமா நான் உணர்றேன். ஓகே, எக்ஸ்ட்ரீம் அதுதானா? இல்லை, நிச்சயமா அது ஒரு தனி மனித வெறுப்பினுடைய உச்சமாக தான் போயிட்டு இருக்கு. நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு முந்தைய நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையிலிருந்தே அது தொடங்குதில்லை. நீங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்பு தான் திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போயிருந்தார் விஜய் அவர்கள். அப்ப திருச்சி கிழக்கில் நன்றி சொல்லும் போது தேர்தல் முடிந்து விட்டது. 108 இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் ஆளுங்கட்சியாக ஆயிட்டாங்க. அந்த சூழலையும் கூட இப்பவும் சொல்றேன், 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம். சட்டமன்றத்தில் ஒவ்வொருவருடைய உரையிலையுமே திமுகவை குறிவச்சு தாக்குறதா இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017க்கு முன்பு உள்ள கதைகள் நாங்கள் பேசலை, 2017க்கு பின்பு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது 900 கோடி விவகாரம் வந்ததா இருக்கலாம். உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, மாமனார்ட்ட போய் கேளுங்க. முழுக்க ஒரு தனி மனித வக்கிரத்துக்குள்ள அல்லது தனி மனித விரோதத்துக்குள்ளேயே இந்த சபையினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே போயிருச்சு. அதனால தான் முதல்வரே பேசுறாருல, 3 கோப்புகள் என்னிடம் இருக்கு, கிட்டத்தட்ட நிதியமைச்சர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள். இது எல்லாமே ஒரு தனி மனித மிரட்டும் துணி இருக்கு. ஆமா, மிரட்டும் துணி. அது ஒரு மிரட்டும் துணி அரசியல இருக்கு, நாங்க சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு மிரட்டும் துணி தான் கொஞ்சம் சிக்கலான. ஃபைல்ல யாரு பேர் தான் சார் இருக்கு? அந்த 3 கோப்புகள் யார் பேர் தான் இருக்கு? அவர் அந்த டிபார்ட்மெண்ட் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் பிடபிள்யூடி தானே சொல்றாரு. இது எதனுடைய தொடர்ச்சியா வருது? வேலு சில சொல்றாரு, அந்த அந்த பதில் வரச்சில சொல்றாரு, இங்க இதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கிறாரு இல்லையா? நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களா, இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்கான்னு சொன்ன உடனே முதல்வர் எந்திரிச்சு சொல்றாரு, எப்படி எங்களுக்கு ஏற்கனவே நிதித்துறை அமைச்சருக்கு ஒரு 3 ஃபைல் வந்திருக்கு. அப்போ அது இந்த துறை தான், நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையை பத்தி தான் அவர் பேசுறாரு. அதுதானே தான் அவங்க மறுபடியும் சொல்றாங்க. அது வேலு தான், நேற்று கூட வேலு சொன்னார், நாங்க விசாவையை பார்த்தவர்கள், அதனால தான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு தனி மனித விரோதம் அல்லது தனி மனித வக்கிரம் அப்படிங்கிற இடம் நோக்கி அது நகர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட தாவேகாவினருக்கு அதுல லாபம் இருக்கு. ஏன்னா களத்துல நீங்க நம்ம யோசித்தே பார்த்தா வெறும் 59 இடங்களுக்குள்ள திமுகவை சுருக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, அதிமுகவை கரைக்கணும் முதல்ல. அப்ப அதிமுகவை கரைக்கணும்னா அதிமுக களத்துல இல்ல. தேர்தலுக்கு முன்பு அதான் சொல்லிட்டே இருந்தாங்க, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்க ஏன் பேசணும். அப்ப களத்துல இன்னைக்கு இருக்கிறது திமுக, அதை எதிர்க்கிறதன் வழியா தாவேகாவுக்குடைய ஓட்டு அரசியலை அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னு நான் சொன்னேன், அது மாதிரிதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் போறதை தாண்டி மக்களும் அதிகமான பேர் லைவ் பாக்குறாங்க. அதிகமாக கட் பண்ணி எல்லா குரூப்ல, வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு தாவேகாவுக்கான சமூக வலைதள குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த குழுக்கள்ல அதிகமான அளவுல இது பகிரப்படுது. அப்ப அதை பாக்குறவங்களுக்கு பெரிய அளவுல திமுகவே இவங்க தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. நான் கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட போகும்போது அது எப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்றேன். ஆனா திமுக கொடுக்குற பதில் திமுக குரூப்ல தானே வருது. இங்க தாவேகாவுக்கு ஓட்டு அடிப்படையில் 35% பேர் வாக்களிச்சுட்டாங்க. புதிய இளைஞர்களா இருக்காங்க, யங்ஸ்டரா இருக்காங்க. அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்குள்ள அந்த கருத்தை மட்டும் கொண்டு போய் அவங்க கரெக்டா சேர்த்துறாங்க. இன்னைக்கு கூட ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசக்கூடிய அந்த பதில இப்ப ஆதவர்ஜன் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு,
நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுற உடனே ஒரு கேட்கிறார், உங்களுக்கு கூட தான் அரசு பங்களா கேட்டீங்க, என்கிட்ட தான் விண்ணப்பம் கொடுத்தீங்க. அந்த அந்த விஷயம்லாம் வந்து சோசியல் மீடியால வேற லெவல்ல டிவிகேவினர் வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து திமுகவுக்கு பலவீனம் தானே. நீங்க பொதுவாகவே இந்த கட்சிகள்லாம் ஆண்ட கட்சிகள், தமிழ்நாட்டை ஏதாவது விமர்சனத்துக்கு உட்பட்டவை. நீங்க 100 நாள் தான் ஆன ஒரு கவர்மெண்ட்டுங்கிறதா அவங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆட்சி செய்ததுனால அதுல முறைகேடு, இதுல ஊழல், இதுல குற்றச்சாட்டுன்னு எது வேண்டுமானாலும் இவர்கள் பேசிவிட முடியுது. அவங்க பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி தான் இருக்க ஒழிய இவங்க மேல பதில் குற்றச்சாட்டு எழுப்புறதுக்கான கால அளவு இன்னும் வந்துடல. 100 நாள்ல டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி தமிழ்நாடு ரீதியான, தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய எழுப்பியிருக்காங்க. அதற்கு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதில் வந்ததா அப்படின்றதான். அதுல நிச்சயமா பல கேள்விகளுக்கு வரல. நீங்க இப்ப இன்னைக்கு கேட்டது மாதிரி இன்னைக்கு கூட நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை வன்னியரசு அவர்கள் பயன்படுத்தினதுக்கு அதை அவை குறிப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்களே எழுந்திருந்து சொல்றாரு. ஸோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான அளவுல கீழே சேருதா அல்லது எமோஷனலா தாவேக்காவினர் பேசுறது சேருதான்னு கேட்டா, எமோஷனலா தாவேக்காவினர் பேசுறத நீங்க ஒண்ணுமே இல்லை. ரமேஷ் அவர்லாம் பேசுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பட்டிமன்ற ஸ்டைல ரொம்ப ஆக்ரோஷமா அவர் பேசுறாரு. அந்த விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு கிரவுண்ட்ல போய் வேற லெவல்ல ரீச் ஆகிட்டே இருக்கு. அப்ப திமுகவுக்கு அந்த இடம் வந்து ஒரு தொய்வை தருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பல விஷயங்களுக்கு பதில் இல்லை. இப்ப கோலப்பண்ண அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு நீர்வளத்துறை கோரிக்கை, அது போன்ற விஷயங்களுக்கு பதில் வருதே ஒழிய ஒரு கருத்தியல் ரீதியான, சித்தாந்த ரீதியான தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமா இல்லை. பட் ஆனா இது என்ன, தாவேக்காவுக்கு தான் இந்த லைவ் காட்டினதுலேயும் லாபம் இருக்கு. அவங்க சட்டமன்றத்தை அணுகக்கூடிய விதத்துல நிறைய முரண்கள் இருக்கு. நான் தான் சொன்ன மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து எனக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு கோரிக்கை, முதல்வர் சிரிக்கிறத பார்க்கணும், பிரத்யேகமாக ஸ்க்ரீன் கட்டிட்டாங்கிறார். நீங்கள் ஜனநாயகன் ரிலீஸ் கொண்டாட்டம் அதானே, ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. படம் முடிந்தோன்னா கடைசி 5 நிமிடம் அவருக்கு காதலுக்கு மரியாதை, அந்த படம் இந்த படம் ஒவ்வொரு படத்திலையும் நடிச்ச கிளிப்பிங்காக வைப்பாங்க. அதை அப்படியே ரசிகர்கள் அப்படியே உட்கார்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்க்ரீன் அவுட் யாரும் எந்திரிச்சு போல, தேட்டர் அவுட்டு. கடைசி 3 நிமிடம் அது மட்டும்தான் விஷுவலாக ஓடும். அந்த மனநிலையிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கோரிக்கை வைக்கிறார். அப்போ அந்த மாதிரியான இடங்கள் இருக்குல்ல. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு கார் வேண்டாங்கிறாங்க திமுகவினர் சொல்றாங்க, எங்களுக்கு கார் வேண்டாம், எங்க சட்டமன்ற உறுப்பினர் கார் வேண்டாம். இந்திய கம்யூனிஸ்டும் அதான் சொல்லுது. தலி ராமச்சந்திரனும் அந்த குரலை சொன்னாரு. அப்ப அந்த கார் வேணான்னு சொன்னதை, அது கார் வேண்டான்னு சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை கூட எப்படி மாத்துறாங்க, நீங்க மட்டும் அரசு பங்களா வேணும்னு கேட்டீங்க, என்கிட்ட தானே பொதுப்பணித்துறையில கடிதம் கொடுத்தீங்க அப்படிங்கிறார். நீங்க அரசு பங்களா கொடுக்கறது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கார் வேணாம் அப்படின்றதையே சோசியல் மீடியால ஒரு நமக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக கையில எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா. இல்ல நீங்க அந்த கார், அது ஒரு விஷயத்த மட்டும் நீங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல பாக்குறேன்னா, கார் எல்லாரும் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறோம்னு முதல்வர் ஏன் சொல்றாரு? நிறைய பேர் புது எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கார் வைக்கக்கூடாது. அது நேற்று அது முதல்வர் அதுல பெற்ற வெற்றி என்னன்னா, எங்கள் கட்சியை சேர்ந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஏழைகள், சமூகத்தின் கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு கார் வாங்குவதற்கு கூட வசதி இல்லை, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சு இன்னைக்கு சட்டசபைக்கு வந்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு கார் கொடுக்குறோங்கிற ஒரு இமேஜும் கிரியேட் ஆயிருக்கு. அவர் எந்த எண்ணத்துல சொன்னாரு அது வேற, எம்எல்ஏக்களுக்கு வேலை போகலாம், அதுக்கெல்லாம் அது இருக்கு. ஆனால் அவர் உருவாக்க நினைத்த ஒரு பிம்பம் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் உள்ள எல்லா மக்களையும் அரசியலுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து எம்எல்ஏக்கெல்லாம் மந்திரிகள் ஆகிட்டா அவங்களுக்கு வந்து கார் கூட இல்லாத லெவலில். ஆனா எந்த எம்எல்ஏ எனக்கு காரும் இல்லை காதல் இல்லைன்னு சட்டப்பேரவையில் சொன்னாரோ அவரே அவருடைய அஃபிடவிட்ல காரு வச்சிருக்கிறாரு. நீங்க அந்த அவருடைய அவங்க வெற்றி பெற்றவர்களோட பார்த்தீங்கன்னா 78% வந்து குரோர்பதிகள் எல்லாமே இருக்கிறாங்க. என்ன காரு தான் வச்சு வாங்கணும் இல்லை, இது கொடுக்கறதுல ரெண்டாவது விஷயம். டேட்டா சொல்லுது 107 பேர் ஜெயிச்சிருக்காங்க, 32 பேருக்கு தான் கார் இல்ல. அது கூட அவங்க சிலர் காட்டியிருக்கலாம். இப்ப நம்ம எடுத்த தமிழ்நாட்டில் வந்து மரிய வில்சன் வந்து அவர் கார் இல்லைன்னு காட்டியிருக்கிறார் சார். இப்போ கலைஞர் இதுல வந்து நீங்க வந்து நமக்கு முதல்வர் சிவாஜி, இது நம்ம சிவாஜின்னு தான் வருது, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களே கார் இருக்கதா காட்டலை. சரி, அவருக்கு பேர்ல காரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழகத்தில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ வரைக்கும் வந்திருக்கிறாருன்னா இடதுசாரிகளை விட்டுருங்க, ஏன்னா அவங்க கையிலேருந்து காசு செலவு பண்ண முடியாது, கட்சி தான் செலவு பண்ணணும், கட்சி தான் அவங்கள நிரூபிக்கிறார், அவங்களுக்கு உதவி ஆகும்னு அன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனாவும் சொல்றாரு, அண்ணன் மாரிமுத்து போன்றவர்களுக்கு அது உதவும்னு சொல்றாரு. பட் விஜய் ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறதுல அது வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனா அதை திமுக காரங்க வேண்டான்னு சொல்லச்சுல, சாமிநாதன் சொன்ன மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கேபினட் அந்தஸ்து பங்களா உண்டு. எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறச்சுல ஒரு முதல்வராக இருந்திருக்கிறாரு, பின்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு பங்களா உண்டு. அதை தான் அவர் கேட்டிருக்கிறாரு. புதுசா உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுன்னு கேட்கல. ஸோ இதை இவர் வந்து எனக்கு முழங்காலுக்கும் முட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறாரு. ஸோ இது எப்படின்னா அவர் சொன்ன மாதிரி கரெக்டா கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஆயிரும் சார். இன்னைக்கு வந்து உதயநிதியை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உதயநிதி
என்னிடம் பங்களா கேட்டு கடிதம் கொடுத்தாருங்கிற அதை வர்ஜினா பேசுறத மட்டும் கரெக்டா எடிட் பண்ணி ஃபுல்லா ஓட்டிடுவாங்க. இது எதுக்கான பதிலா வந்ததுன்னு கான்டெக்ஸ்டே கிடையாது. இதையும் நம்புறதுக்கு ஒரு செட்டு இருக்கிற, அல்லது தெரிஞ்ச பிறகும் அது உண்மை இல்லைங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இந்த ஊர்ல உருவாயிருக்குது. அது இன்னும் ஒரு வகையில ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேட்டை தான் விளைவிக்கும். நான் மீண்டும் வரேன். திமுக கார் வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில நமக்கு கார் வேணாம் அப்படின்னு ஒரு நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றமா இருக்கலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் ரொம்ப பெருசு, அதுல கார் அப்படின்னு ஒரு 100 கோடிக்குள்ள செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரொம்ப ரொம்ப சின்னது தானே. அது எதுக்கு வந்து திமுக டிஃபெண்ட் பண்ணணும்? வேண்டாம், எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? இல்ல, அவங்க வேண்டாங்கிற யூனிவர்சல்லா கொடுக்கறது வேண்டாம், தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்கிற பொசிஷன்ல அவங்க இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க இதை 234 பேருக்கு வேண்டாம், அதாவது யாருக்கு வேண்டாம். சிக்கலே என்னன்னா, அவங்க சொல்றது யூனிவர்சல் ஆக்காதீங்க. யூனிவர்சல் ஆக்குனா இப்ப எங்களுக்கு கொடுக்கறத வேண்டான்னு மறுக்கிறாங்கன்னா, அரசுக்கு நீங்க என்ன மாதம் 1 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்குறீங்களா, அப்போ ஒரு 59 லட்சம் ரூபாய் அரசுக்கு செலவினத்தை குறைக்கிறோம், நீங்கள் அதை வேறு திட்டத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் சொல்கிறோன்னு அவங்களுக்கு சொல்கிற உரிமை இல்லாமல் போயிடாதுன்னு நான் நம்புகிறேன். என்ன சிக்கல்னா, இப்போ ஆதவ் அவர்கள் சொன்னது அது எப்படி இன்னைக்கு எதுகமனையோட வரும்னா, பங்களா கேட்ட உதயநிதி, அந்த பக்கம் ஃபயர் ஆன ஆதவ் சட்டமன்றத்தில் பிளாஸ்ட்னு போட்டு அடிச்சு இறக்கிடுவாங்க. நேரு எழுந்து அதுக்கு அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் அரசு பங்களாவில் இல்லை, ஆனால் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பங்களா அலவன்சஸ்ங்கிறது அரசாங்கம் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறதுன்னு ஒன்று கேட்டார். என்ன சிக்கல்னா, நேரு கேட்டது அதோட சேர்த்து இவரோட வச்சு டிஎம்கே குரூப்புக்கு மட்டும் போயிடும். நேரு எழுந்ததே அது காட்சியிலே இல்லாமல் கத்தரிக்கப்பட்டு இந்த குரூப்புக்கு போயிடும். அப்போ திரும்ப இந்த சட்டமன்றம் இப்போ இன்றைக்கு நடந்தது எனக்கு என்னமோ டீலிமிட்டேஷன் பின் பாயிண்டடாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதை இன்னைக்கு இந்த கேயாஸை பிளான் பண்ணாங்களா, பிளான் இன் த சென்ஸ் திட்டமிட்டு இப்படி பிரச்சனை பண்ணணுங்கிறத தாண்டி அந்த நோக்கம் மையப்பொருளாக நேற்றைய முதலமைச்சருடைய ஒரு பொலிட்டிக்கல் சோமர் சால்ட் அந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அது எடுக்கப்பட்டதாங்கிற கேள்வியும் இருக்கு. நீங்க மோடி என்பதோ அமித்ஷா என்பதோ இதுல மானிய கோரிக்கைகள் தொடர்பா அந்த 10,000 கோடிகள் விவகாரம் தொடர்பா பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிதி நெருக்கடியில தமிழ்நாடு அரசு இருக்குன்னு எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க. கொடுக்கப்பட்ட நிதியை சரியா செலவு பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, அத்தனை கோடிகள் இன்னைக்கு விவாதமா இருக்கிறது. அதை எவ்வளவு செலவு பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், கடந்த அரசு என்ன பண்ணிருக்கு, அது தொடர்பான விஷயங்கள் தானே பேசி இருக்கணும். திமுகவும் இடம் கொடுக்குதா எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லி? தாவேக்கா ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, நமக்கு எதிராக எப்படி திசை திருப்புவாங்க அப்படின்னு திமுக இன்னும் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது தெரிஞ்சிருந்து இந்த விஷயத்தை அவங்க தவிர்த்திருக்கலாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லை, கற்றுக்கிட்டு இருக்கணும்னா முழுமையாக தாவேக்கா எல்லாத்தையும் வெளிப்படையாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் இன்றைக்கு நடந்த 2 மானிய கோரிக்கைகள் முதலமைச்சருடைய துறை, ஆனால் முதலமைச்சர் பேசல. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமா 5 அமைச்சர்களுக்கு நிர்வாக ரீதியிலாக வரதை பேசி இருக்கணுமே அப்படிங்கிறது. அப்ப என்ன சிக்கல்னா, நான் சொல்றது முதலமைச்சருடைய துறை, முதலமைச்சர் பேசுவார்னு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. மேபி அவளுக்கு ஒரு இடத்துல நானும் ஒரு பாயிண்ட் சொல்ல வருவேன், குறுக்கிட நீங்க தொடர்ந்து பேசலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் முக்கியமா ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு சார். அவர் இந்தந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுவான்னு அவர் துறைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலேயே உங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிஞ்சிருச்சு, என்ன ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த துறையில் உள்ள முக்கியமான அறிவிப்புகளை இவர் வெளியிடுகிறார். என்ன 1 டன், அது எந்த வகையில நியாயம்னு நான் கேட்கிறேன். 1 டன் விடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இல்லை. நீங்கள் உங்களுடைய சில துறைகளை சில அமைச்சர்கள் பதில் சொல்வாங்கிற முறையில் எழுதி கொடுக்கும் பொழுது அந்த முக்கியமான அறிவிப்புகளை அந்த அமைச்சர்கள் வெளியிட்டால் என்ன, சில கிரெடிட்டை நீங்க வேணும். இந்த 1 டன்ங்கிறது மிக மிக அவசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை இந்த அரசு இந்த நாட்டுக்கு தெரிவிப்பதற்காக அந்த சட்ட விதிமுறைகள் மூலமா இருக்கிறது. அதுல விவாதம் கூட கிடையாது. பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஜெயலலிதா அம்மையார் காலத்துல அந்த 1 டன்ங்கிறத வச்சு அதுக்கு நன்றி சொல்றோம் அந்த அம்மா வெளியிட்ட அறிவிப்புக்கு, அது ஒரு பெரிய நிலைய வித்வான் மாதிரி எல்லாரும் வரிசை எந்திரிச்சு பேசி புகழ்ந்துட்டு போவாங்க. அது இன்னி வரைக்கும் தொடருது. இதுல தான் சிக்கல். எப்பவுமே என்னன்னா, நீங்க தான் சார் HRNC மினிஸ்டர், உங்க துறையில மானிய கோரிக்கை எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நான் நாளை கழிச்சு முதல்வரா உங்க துறையில உள்ள முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட்டா இது எந்த வகையில நியாயம்னு நான் கேட்கிறேன். முதல்வர் வெளியிடக்கூடாதுன்னு அது சட்டம்லாம் எதுவுமே சொல்லல. பட் இந்த மற்ற துறையில பதிலளிக்க அவருக்கு அதிகாரம், மற்ற அமைச்சர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க நீங்கள், அவர் அந்த அமைச்சருடைய துறை தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை நீங்க வெளியிட அவளுக்கு அனுமதிக்கணும்ல.
அதுதான் நான் கேள்வியை கேட்கிறேன். நீங்க தொடரலாம். எப்படி பார்த்தாலும் அதை லான்ச் பண்ண போறது முதலமைச்சர் தான் வந்து பண்ண போறாரு. நீங்க ஆப்வியஸா தாய்மாமன் தங்க போது இப்ப இன்னைக்கு அது குறித்து இவர் ஐ திங்க் மனோஜ் பாண்டியன் ஒரு விஷயத்த கிளப்பினாரு. நீங்க மோதிரம் ப்ரொக்யூர்மெண்ட்ல நீங்க எப்படி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க போர்டுல இருந்து நீங்க செய்ய முடியும், அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் நமக்கு கிடையாது இல்லை அப்படின்னும் போது நீங்க தாய் செய் பெட்டகம் கொடுக்கும் போதெல்லாம் நீங்க இதுல இருந்து தான் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அருண்ராஜ் ஒரு பதில் சொன்னாரு. பட் அந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள நம்ம உள்ள போலனாலும் கடைசியா சொல்லும் போது நாங்க அந்த மோதிரத்தோட சேர்த்து ஒரு குழந்தைகளுக்கான கிட்டும் கொடுப்போம், அதுல பொம்மை உட்பட பல விஷயங்கள்லாம் இருக்கும், அதனால நாங்க செஞ்சுப்போம் என்பதாக அந்த பதில் போனது. இங்க என்னன்னா ஆன் ஸ்பெசிபிக்ஸ்குள்ள போகும்போது தாவேக்கா அவங்களுக்கு கண்டென்ட் வந்து குறைவாக இருந்தாலும் கான்பிடென்ட்டா அவங்க டெலிவர் பண்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க, பதிவு பண்றாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் கூடுதல் கான்பிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க யாரு காப்பாற்றுகிறார்கள், எனக்கு தெரிய ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான். அது எந்த இடத்துலையும் அவர் ஒரு சீனியராகவும் இருக்கிறார், அவருக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது, அதை ஒரு பேலன்ஸா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரால் முடிந்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவரே அதை சொல்லக்கூடியது. நீங்க அளவுக்கு அதிகமா நீக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க செய்றீங்க என்றால் அது இன்னொரு வகையில அமைச்சர்கள் அவசரப்பட்டு பேசுகிறார்கள் என்கிற வகையில் அது பேரவைத் தலைவருக்கான பாராட்டா அல்லது நமக்கு அமைச்சரவையில் இருக்கிறவர்களுக்கு மீதான ஒரு விமர்சன பார்வையை அவர் வைக்கிறாரா, அவங்க இன்னும் பண்பட வேண்டி இருக்குதுன்னு வைக்கிறாராங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாம். ஒரு வகையில யோசிச்சோம்னா கடந்த காலத்துல அமைச்சர்கள் எல்லாம் சபாநாயகரின் மீது பேச விடலைன்னு வருத்தமா இருப்பாங்க. இன்னைக்கு பேச 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 அவர் நீக்கிட்டு வராருங்கிற அளவுக்கு அப்பா அவர்களை கம்பேர் பண்ணும்போது அப்பா அவர்கள் பல நேரங்கள் அமைச்சர்களுக்கும் முன்பாக அவரே கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கெல்லாம் சில இடங்கள்ல சிஎம்ஏ ஒரு தடவை சொல்லிட்டாரு, நான் உங்களை இது பண்றது பதில் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு கூட சொல்லிட்டாரு. ரொம்ப குறுக்கிட்டு பேசுற சமயத்துல கல்யாண ரங்கத்தில் நடக்கச்சில சொல்லிட்டு இருக்கிறச்சில அவர் சொல்லிட்டாரு, நான் உங்களை ஸ்பீக்கர் ஆக்குறது பதில் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு கூட அன்னைக்கு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் சொன்னது எனக்கு இன்னும் காதுல எப்படி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இல்லாம அந்த 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 செங்கோல் விளையாம இருக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிற வகையில அந்த சேருக்குரிய விஷயங்கள் அவர் செய்யறாரு. என்ன சிக்கல்னா சபாநாயகர் அவர்களால் இப்ப இன்னைக்கு மோடி என்பதோ அமித்ஷா என்பதோ எப்போது அன்பார்லிமெண்டரி ஆச்சுன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் இப்ப தத்துவ ரீதியில அல்லது பொலிட்டிக்கலா இந்த டிஎம்கே கொண்டு வருவாங்களா? ஏன்னா ட்ரிபிள் தலாக் வக்ஃபெல்லாம் அவர் கோட் பண்றாரு. வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர்கள் ஒருவர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர், அவர் சார்பில் ஒரு வழக்கே ஒன்று உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. அப்ப நீங்க பாஜகவுக்கு எதிர்ப்பல்ல, இப்ப நீங்க ஸ்டேட் சென்டருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது மத்திய அரசுக்கு ரெஃபரன்ஸே கொடுக்க வேண்டாம் என்பது ஒரு புது விதமாக இருக்கிறது. ஆனா இதை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புனீங்கன்னா அது அந்த இடத்துல அரசியல் விவாதமாக இருப்பதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலாக மாறி அந்த பாயிண்ட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க. டீலிமிட்டேஷன்ல ஸ்டாண்ட் மாறுச்சா இல்லையா? நேற்றைக்கு விடி சதீசன் அப்படியே இதே எண்ணிக்கையில் நிறுத்த வேண்டும், ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு அவர் அதே கூட்டத்தில் பேசுறார். ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனோ நோ டீலிமிட்டேஷனோ சட்டவிரோதம், எய்தர் இல்லீகலும் கிடையாது அன்கான்ஸ்டிடியூஷனலும் கிடையாதுன்னும் போது முதலமைச்சர் நிலைப்பாடு மாறி இருக்கிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு ஆக்சுவலா அதுதான் வந்திருந்திருக்கணும். அது ஹெட்லைன் சார். நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நீங்க இன்னொரு கான்ஸ்டியூஷன் மூலமா கொடுக்கப்பட்ட பவர்ஸ்ல தான் உங்களுக்கு ரீஜனல் கவுன்சில் இருக்கு. இன்னொரு கான்ஸ்டியூஷன் மூலமா உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டத்தில் போய் நீங்க அதுக்கு மாற்று பேசுறீங்கன்னா பேரவைக்கு அந்த மாற்றத்துக்கான காரணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் விலக்கி இருக்க வேண்டாமா, கம்யூனிகேட் பண்ண வேண்டாமா என்கிற கேள்வி வருது. எனக்கு இந்த இடத்துல அவரு ஏன் நேத்து பல்ட்டி அடிச்சிட்டாருங்கிறத ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. முதல்வர் வந்து சட்டப்பேரவையில் வந்து 543 ஃப்ரீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு நேற்று வந்து மாநிலத்துடைய நலன்கள் பாதிக்கப்படாத வரையில கொடுக்கணும்னு சொல்லிட்டாருன்னு ஒரு பேச்சில் வருது. என்னுடைய அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சுன்னா திமுக வந்து பாஜகவை நோக்கி நல்ல நகருங்கிறதுங்கிற ஒரு இருக்கு. ஸோ அந்த எந்த கேப்பும் கொடுக்க கூடாதுன்னு தாவேக்கா நினைக்கிறதுன்னு நீங்க கூட அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இன்றைய ஆளும் தாவேக்கா அரசு மத்திய அரசோட போறாங்களேன்னு, ஆனால் ஒரு முரண்பாடோட அவருடைய மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு எந்த வகையிலையும் தயாரில்லை என்பது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். நீங்க வந்து அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் போடச்சில கூட ஹோம் மினிஸ்ட்ரி அனுப்புன சர்க்குலர்ல என்ன இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, வந்திருக்குன்னு போட்டாங்களே கிடையாது. ஸோ அரசியல் ரீதியாகவும் எந்த ஸ்பேஸையும் திமுகவுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுல தாவேக்க கவனமாக செயல்படுகிறது. அதுதான் நேற்று வெளிப்பட்டிருக்கிறதுன்னு என்னுடைய அந்த சவுதர்ன் சோன் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல டீலிமிட்டேஷன்ல முதல்வர் விஜய் பேசிய பேச்சு அதை பிரதிபலிப்பதாகத்தான் நான் இல்ல இன்னைக்கு வருஷம்னா பழைய ஸ்டேட்மெண்ட்ல தானே நிக்கிறாரு. 543 சொல்றாரு. பட் நேற்று ஏன் அதை சொல்லல? நாங்க சட்டப்பேரவையில் இதை தீர்மானம் போட்டிருக்கிறோம், இந்த 543 தான் எங்க ஸ்டாண்டு, நேற்று ஏன் சொல்லல? அவருடைய பேச்சில் அது ஏன் இடம் பெறலன்னு நான் கேட்கிறேன். பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் மடைமாற்றப்பட்டு
பேசப்படுகிறது? இது இது எதேச்சையாக நிகழுதா இல்ல பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் வந்து மடைமாற்றம் செய்வதற்காகவே தாவேக்காவினர் தொடர்ந்து பல வேலைகள் அதுக்கு ஏன் திமுக ஈல்டாகிறாங்க? இல்ல அது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட அரசியல் ஆட்டத்தையே அவர்கள் புரிந்து கொள்றதுல சிரமம் இருக்குங்கிறேன். ஏன்னா அவங்க சமகாலத்துல யங்ஸ்டர்ஸ்க்கான ஜென்சி பாலிடிக்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து டிவிகே பண்ணக்கூடிய அரசியல் வந்து திமுக பழகுவதற்கு அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு மூத்த அரசியல் தன்மை கொண்ட ஒரு அரசியல். இவங்களுடைய அரசியல் என்பது அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு தன்மை. நீங்க ஒண்ணுமே இல்ல, தொகுதி மறுவரையிலே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ஒரு ஸ்டாண்டு, அமித்ஷா அவர்கள் வருகிற பொழுது ஒரு நிலைப்பாடு, அப்ப ரெண்டுக்கும் நிலைப்பாடே மாறுபடுது. இல்ல அதுதானே அந்த ஸ்டாண்டு தானே அமித்ஷாவை பார்க்கும்போது என்ன பேசியிருக்காங்களோ அதுதானே தமிழ்நாட்டோட ஸ்டாண்டா? ஆமா, அதுதான் வந்து நீங்க தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டிலேயே அவர் அந்த கோரிக்கையை வைத்து விட்ட பின்பு நீங்க அதுக்குள்ள இன்னொரு நுட்பமான ஒரு இடம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அதுல பேசுகிற பொழுது இப்போ கர்நாடக சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார் அவர்களும் பேசினார். அவர் சொல்றாரு இந்தியாவோட மொத்த உற்பத்தியில எங்க கர்நாடகாவோட பங்களிப்பு 9% அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடங்குறார். இவர் தென்னிந்தியாவினுடைய குரலா தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த மொத்த உரையும் பாத்தீங்கன்னா 30% நிதி பங்களிப்பு நீங்க உள்ளாட்சி ஒவ்வொரு அமைப்புகள்லையும் 30% உற்பத்தி பெருக்கத்துக்கு எங்க தென் மாநிலங்கள் தான் காரணம். தென் மாநிலங்கள்ல நீங்க வந்து கடல் பாதுகாப்பை உறுதி செய்யறோம், நீல பொருளாதாரம், இது எல்லாமே அவர் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கான பிரதிநிதித்துவமா தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கிறார். அதுல வெற்றியும் பெற்றிருக்காருங்கிறேன். நீங்க Facebookல நேற்று கேரள முதல்வர் வி.டி. சுதீசன் அவர்களோட Facebook பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை சந்திச்சதே அவர் ரொம்ப தாமதமா தான் போடுறாரு அவரோட சந்திப்பை. ஆனா விஜய் அவர்களை சந்திக்கிறத அவருக்கு பூங்கொத்து கொடுக்குற படத்தை அவ்வளவு பூரிப்போட போட்டிருக்காங்க கேரள சீஃப் மினிஸ்டரோட பேஜ்ல. அப்ப இதை தான் விஜய் விரும்புறாரு. அடுத்ததா தென்னிந்தியாவினுடைய குரலா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற இடம் நோக்கி போறாரு. அப்ப திமுகவினர் வந்து இவருடைய அரசியலை அந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிறது. இவங்க வந்து விளையாட்டா பண்றாங்க. அவங்க உண்மையிலே தீவிரமா கள அரசியல் எதிர்பார்க்கறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க பண்ணக்கூடிய அரசியல் இன்னைக்கும் நார்த் இந்தியால அதிகமான பேர் ரீல்ஸ் போடுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பொற்கால ஆட்சி நடக்குது அப்படிங்கிற வகையா ரீல்ஸ் போடுறதா இருக்கலாம். இது எல்லாமே நீங்க கேட்டீங்க திமுக ஏன் இதுக்கு வந்து ஈல்ட் ஆகுறாங்கிற விஷயம். இப்ப வந்து இவங்க திமுக என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஒருவேளை நம்ம வந்து இந்த கார் கொடுக்குறோம்னு வேண்டான்னு சொன்னோன்னே பாருங்க அவங்க மக்கள் சார்பு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அதனாலதான் 59 பேர் கார் வேண்டாங்கிறாங்க, 59 எம்எல்ஏக்கள் கார் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு அதுல ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கூட திமுக நினைச்சிருக்கலாம். பட் அதை ஆதவர்ஜன் அடுத்து ஒரு வார்த்தையை பேசி அதை டேமேஜ் பண்றாருல. அப்படி டேமேஜ் பண்ணும்போது திமுக இன்னும் ஆழமாக அதுக்கு கவுண்டர் கொடுத்துருக்கணும்ல. இப்ப நீங்க அன்னைக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அன்னைக்கு 900 கோடி விவகாரம் சர்ச்சையாகுது. அப்பாட்ட போய் கேளு, மாமனாட்ட போய் கேளுன்னு கேட்கறாங்க. அந்த நேரத்துல தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் யார் பேர்லயும் எடுக்கலாம். ஒன்று, இன்னொன்று 900 கோடி வாங்கினமே தமிழ்நாட்டுல லாட்டரி வந்துருச்சா அப்படிங்கிற வார்த்தையை அவர் கேட்டிருக்கலாம்ல. அப்ப அது இன்னும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கல. அப்ப சமகாலத்துல தாவேக்காவினருக்கான பதில் அப்படிங்கிற அளவுல வந்து திமுக அதை கையாளல அப்படின்னு தான் பாக்குறேன். எண்டு தான் என்ன இவங்க ட்ரிகர் பண்றாங்க, அவங்க வந்து ஈல்ட் ஆகுறாங்க. எண்டு என்ன எங்க போய் இந்த எக்ஸ்ட்ரீம் போய் நிக்க போகுது? இல்லை, இது வந்து திரும்ப 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 இந்த பர்சனல் விஷயங்களை அவங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு கேஸ்கேடாக தொடர் வினையாக நகர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு பாயிண்டில் பஸ்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு போய் சேரும். அது நம்ம பேசக்கூடிய இவ்வளவு பாரம்பரியம் மிக்க தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம், அதனுடைய மாண்பு, இது எதற்கும் எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படுத்தத்தக்கதாக வந்துவிடக்கூடாது என்கிற அச்சம் தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு இல்லையே, யார் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது உடனே ரியாக்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்களா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வரை அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வரக்கூடியது என்ன ஆகுது? ஏன்னா ஒவ்வொரு நாள் முடிந்த பிறகும் நீங்க பல நாள் நீங்க ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த அந்த மாணவன் கோவை அமுதன் விஷயமோ மற்ற விஷயங்கள் வரும்போது அவர் அடுத்த நாள் ரொம்ப அக்ரெசிவா போதைப் பொருள் முழுக்க முழுக்க 2020க்கு பிறகு உங்கள் ஆட்சியில் தான் பேசினார். பட் அதற்கு முந்தின நாள் இந்த திருவெற்றியூர் மாணவன் வீட்டுக்கு போன போது அங்க இருந்தவர்கள் அவங்களை அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கு தான் அவங்க ஆதவண்ணா இதை கேட்டுட்டு போங்கன்னா நாளைக்கு எங்களுக்கும் இந்த நிலைமை தான் வருமா, இந்த ஏரியாவில் போதைப் பொருள் நடமாட்டம் இப்படி இருக்குன்னு ஒரு ஆற்றாமையில தான் அவங்க பின்னாடியே விரட்டிட்டு வர்றதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாங்க. அங்க திரும்பி அவங்க கிட்ட அவரால் திமுக 5 வருஷம் இருந்தது தான் காரணம்னு சொன்னா அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்கிறதும் தெரியும், பொருத்தப்பாடு இல்லாததுன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆனால் அந்த விஷயம் அன்றைக்கு ரீல்ஸாக எப்படி விர்ச்சுவலா போச்சு அப்படிங்கிறதுனுடைய இம்பாக்ட் ட்ரிகர் ஆனதும் சேர்த்து தான் சட்டமன்றத்தில் அவருடைய திமுக தான் இங்க போதை சார்ந்த விஷயங்களுக்குள்ள உங்க ஆட்சியில் உங்களுடைய இயலாமை தான் காரணம் அப்படின்னு அவர் ரியாக்ட் பண்ண இடமா இருந்துதா என்கிற கேள்வி இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாள் ரீல்ஸ் விஷயங்கள் முடிஞ்ச பிறகு அன்றைக்கு ஈவினிங் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கு, இல்லை இவங்க வீடியோனுடைய ரீச் என்ன, அது என்னவாகுது, அதனுடைய டேமேஜ் எப்படி இருக்கு, டேமேஜ் கண்ட்ரோல் என்னன்னு ஒவ்வொரு நாள் முடிய இவங்க உட்காந்து பார்க்குறாங்களோ என்கிற
விஷயமும் வருகிறது. நீங்க உதாரணத்துக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோம், எந்த பார்ட்டின்னு நான் தான் சொல்லவே இல்லையேன்னு ஒரு முறை முதலமைச்சர் கேட்டார். அன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுனதும் இவங்க எழுந்த அந்த விஷயங்கள் லைவ்ல அவங்க சைட் கேமரா இருக்குங்கிற உணர்வே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்பாகலாம் அது பாதியிலே கட்டானதுனால காட்டவே மாட்டாங்க சார். ஒரு நாள் எல்லாம் சிஎம் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு சிஎம் இல்லாதனைக்கு இந்த இந்தியாவுடைய கான்க்ளேவ் போன அன்னைக்கு பண்ணிட்டாங்க. சிஎம் காட்டுறதுன்னா அவர் பேசும்பொழுது மட்டும் காட்டினாதுன்னா அவருடைய ரியாக்ஷன்ஸும் மீமா ஆகுது அல்லது டெம்ப்ளேட் ஆகுதுங்கிறத அவங்க சென்ஸ் பண்ணிட்டு தான் கான்சியஸாக காட்டாமல் இருக்காங்க. அவருக்கான யூஎஸ்பியே எல்லா நேரமும் அவர் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறது தாங்கிறத இன்னமும் அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். மானிய குறைக்கில் ஏறத்தாழ அவர் 17 சப்போர்ட் போலியோஸ் வச்சிருக்கிறாரு. 17க்கும் அவர் பேச மாட்டாருங்கிறதுல பிரித்து கொடுத்ததுல இருந்தே ஈஸியாக நீங்கள் பார்த்துட முடியாதுங்கிற அந்த விஷயத்த அவர் முதலமைச்சர் ஆன பிறகும் கொண்டு போக வேண்டும்ங்கிறதுல தாவேகா கவனமாக இருக்கிறது. அவருக்கான அந்த இமேஜ் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் அவருக்கான வெற்றி அப்படிங்கிறதுலேயே அவங்க பார்க்குறாங்க. நம்ம கம்மிங் பேக் டு இங்கே வந்தோம்னா, இப்போ இந்த மாதிரியான ரீல்ஸினுடைய பேக்கெண்ட்ஸை வரும் பொழுது நான் சொல்ல வந்தது, அவங்க எந்த பார்ட்டினே சொல்ல நீங்கள் ஏன் ரியாக்ட் பண்ணுறீங்க, எழுந்து போகும்போது யாரோ ஒரு கையை நீட்டினார், இதெல்லாம் ட்ரோல் ஆனதுனால தான் பட்ஜெட் இன்னும் அவங்க வெளிநடப்பு பண்ணாமல் உள்ளே உட்காந்தாங்க. தெரியும், முந்தின நாள் உதயநிதி கைது நடக்கிறது, ஏதோ ஒரு ரசாபாசம் ஆயிரும், ரொம்ப சார்ஜ் அட்மாஸ்பியராக இருக்குது, கொஞ்சம் ஸ்பார்க் ஆனா கூட முடிஞ்சிருங்கிற வகையில எல்லாரும் பார்க்கும் பொழுது எதுவுமே பண்ணாம உள்ள உட்காந்து இல்ல அது அந்த ஒரு இடத்துல நீங்க இந்த கருத்தை அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது உண்மைதான். ஏனென்றால் அதற்கு முந்தின நாள் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ பட்ஜெட்டில் இன்னைக்கு அரசியல் அவங்க வந்து வெளிநடப்பு ஏன் செய்யலைன்னு அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏனென்றால் இவங்க வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இடத்தை யார் அங்கே உட்கார்ந்துருப்பாங்க? அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு, அது வந்து அந்த ஸ்பேஸை நிரப்பிடும் இல்லையா? முன்னா மாதிரி கிடையாது. முன்னாடி ஒரு திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்தது. அவங்களோட இருந்த கட்சிகள் எல்லாமே சிறிய கட்சிகள். இன்று எதிர்க்கு தரப்பில் ஒரு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த நீங்கள் இன்று அவர்கள் ஒரே வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திமுக மட்டும் வெளிநடப்பு செஞ்சு போயிருந்தான்னு வச்சுங்களேன், அந்த இடம் அந்த ஸ்பேஸ் அன்னைக்கு வந்து அது அதிமுகவுக்கு போயிடும். ஸோ அரசியல் ரீதியா வந்து திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா காய்களை நடத்த வேண்டியிருக்கு. ஒரு பக்கத்தில் அவங்க வந்து தாவேகாவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்து அதை அந்த புதிய அரசியல் தளத்தை அவங்க அதை ஃபேஸ் பண்ண அதே சமயத்தில் இந்த இருக்கிற ஸ்பேஸை வேற யாருக்கும் ஒரு எதிர்கட்சி கட்சிக்கான ஸ்பேஸை வேற யாரும் ஆக்குபை பண்ண விட்டுறக்கூடாது. அதிமுக ரொம்ப ஒரு 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 கிரைசிஸ்ல இருக்குன்னாலும் அது ஒரு பெரிய கட்சி தானே, இந்த ஊர்ல நிறைய ஓட்டு வாங்குற கட்சி தானே, அது ஒரு ரோலர் கோஸ்டர் தான், இப்படி ஏறி இறங்குற கடை. ஸோ இந்த 2 டாஸ்க் இருக்கு. ஒரு பக்கம் தாவைக்காவை ஃபேஸ் பண்ணது, இன்னொரு பக்கமும் அதிமுகவும் தங்களுக்கான இடத்தை உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாதுங்கிறதுலையும் திமுக தெளிவா இருக்கனால தான் அன்னைக்கெல்லாம் வெளிநடப்பு நடத்தலைங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப ஒரு புரிதல். அது நான் சரியா தவறான்னு தெரியாது. நீங்க இன்னொன்னு என்ன பேசுனா, நம்ம எல்லாரும் பேசுறோம் இது எங்க போகும், அவர் சொல்றாரு அது வெடிச்சு சார், இது என்ன, இது ஜனநாயகத்துல வந்து ஒரு பெரிய என்ன, நீங்க எப்பவுமே தனிநபர்களை சுற்றி நம்ம அரசியலை வடிவமைப்பதனால வரக்கூடிய சிக்கல்கள், நீங்க அந்த தனிநபர்களுடைய அந்த பிம்பத்தை தொடர்ந்து அது சிதைய விடாம நம்ம காக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அதுதான் இருக்கு. இப்போ விஜய்ங்கிற ஒரு மனிதரை நம்பி அந்த கட்சி முழுக்க வேற என்ன ஐடியாலஜி எதை சொல்லலாம், அவங்க சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வெற்றி பெற்றது இது விஜய் என்ற ஒரு தனி மனிதரின் ஒரு செல்வாக்கு. இது வந்து நீங்க பெரும்பாலான பிராந்திய கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு தனிநபரை அல்லது குடும்பங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் பிஜேபியை இதற்கு எதிராக பயன்படுத்தி, காங்கிரஸுக்கு எதிராக பயன்படுத்தி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டார்கள். நாங்க நினைச்ச நேரத்துல இவன் அத்வானி மாதிரியான ஒரு ஆளையே தூக்கி போட்டுட்டு ஒரு திடீர்னு ஒருத்தரை எங்களால் கொண்டு வர முடியும், மோடியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, மோடியை விட்டுக்கிட்டு இன்னொன்று என்ன கொண்டு வர முடியும், RSS மெசேஜை கன்வே பண்றாங்க. இந்த தனிநபர் சார்ந்த ஒரு அரசியல் இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரியான எதிர்வினைகள் சட்டப்பேரவையில் நடந்துகிறது. கேரளாவில் கூட நீங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற அவங்க சீஃப் மினிஸ்டர் மாத்திடுவாங்க, 2 டென்வருக்கு மேல அமைச்சர் நிக்கல. அவர் பினராயி விஜயன் விஷயத்துல மட்டும் அவங்க கொஞ்சம் இது கொடுத்தாங்க. காங்கிரஸ்லயும் வந்து நம்மளுக்கு கடைசி நேரம் வரைக்கும் யாரு சீஃப் மினிஸ்டர் வரும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நீங்க நம்மளை ஆண்ட இங்கிலாந்துல இருக்கிற பாருங்க, எத்தனை பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள கடும் எதிர்ப்பு வரச்சிலையோ அல்லது நடத்த முடியாதுன்னு நினைக்கிறச்சிலையோ அவர்கள் தன்னால் முன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த ஒரு மேம்பட்ட ஜனநாயகம்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. அதனால தான் நம்ம இப்படி சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்றத்திலையும் இப்படி ஒவ்வொருத்தரையா அடிச்சுக்கிட்டு தனிநபர் திட்டு பேசிக்கிட்டு, அங்கேயும் தனிநபர் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்க ஃபெயில் பண்ணிட்டீங்க, அவன் சொல்லச்சில ரொம்ப குற்றச்சாட்டுகள் வரச்சில அந்த ஆளே ஒதுங்கி போட்டுருவான். அது நம்ம ஊர் அந்த மெச்சூர்டு டெமோக்ரஸியை நம்ம அச்சீவ் பண்ணவே இல்லை. அதனால இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். நீங்க கேட்ட கேள்வியிலே துணை கேள்வியா ஒண்ணு, இப்போ சாரு சொன்னது ஒண்ணு, இதுல விஜய்
அதிகமாக பேசவே மாட்டார். அவரை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆதவ் தான் திரும்ப திரும்ப பேசுறாரு அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுல. ஆதவ் விசஸ் உதயநிதி அப்படின்னு மாறலாம். எதிர்க்கட்சிகள் அதை மையமிட்டு பேசலாம். அப்போ விஜய்க்கு உண்டான மைலேஜ் அரசியல் ரீதியா குறையாதா? இல்லை, அந்த இடம்ங்கிறது அஃப்கோர்ஸ் அதை வந்து ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைய தேதியில் அவர் தான் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணதாக, ஓவர் ஸ்கோர் பண்ணதாக, ஓவர் த போர்டு போய் தான் பேசுவதாக இருக்கும். மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் மிக அதிகமாக இப்போ நேற்றைக்கு மீனவர் அந்த விவகாரம் இதுலேயே கூட மீன்வளத்துறை அமைச்சர் வேறொரு விஷயத்துக்கு பேசுகிறார். பட் இதை எலாபரேட்டாக ப்ரீஃப் பண்ணி அவைக்கு தகவல்களை சொன்னது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான். அது அங்கே வெளிநாட்டில் என்ன நடந்ததுங்கிறதுல தொடங்கி சபைக்கு அதுக்கான ப்ரீஃப் கொடுக்கக்கூடியதாக அவர் தான் மாறுகிறார். அப்போ ஏதோ ஒரு புள்ளியில் முதலமைச்சர் சொன்ன அங்கே நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய ஃபேஸ் அப்படிங்கிற வகையிலான அல்லது சட்டமன்றத்துக்குள்ள அரசினுடைய குரலாக யார் ஓங்கி ஒலிப்பதுங்கிற ஒரு போட்டி ஃப்ரண்ட் ரோ மினிஸ்டர்ஸ்குள்ளே இது ஏதோ ஒரு புள்ளியில் வருமோ என்கிற விஷயம் அது வராது. ஏன்னா நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஜெயலலிதா பீரியட்னாலும் சரி, அவங்க கலைஞர் பீரியட்னாலும் என்ன இருக்குன்னா, விஜய்க்கு வந்து தன் மேலே ஒரு எனார்மஸ் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதனால் இவங்கள் பதில் சொல்வதனாலேயோ தன்னை மீறி அவர்கள் போயிடும். அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லைட்டு வேணும். அந்த சமயத்தில் ஸ்பாட்லைட் போனால் அதுக்காக அவர்கள் வந்து விஜயினுடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்சாலாம் மாற முடியாது. அங்க இருக்கிறதுல அந்த ஹோக் த லைம் லைட்னு சொல்லுவோம் இல்லையா, யாரு இந்த வெளிச்சத்தை அன்னைக்கு விடுற வெளிச்சத்தை யாரு எங்கள் மேல பட அனுமதிக்கிறாங்களோ அந்த முறையில் பண்றாங்களே தெரியல. நிறைய மனுஷர்கள் பேசுறாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, விஜய் என்கிற முதல்வருக்கு தன்மேல் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. இவங்க என்ன பேசினாலும் நீங்க அவரை வச்சுதான் ஆதவ அர்ஜுனானாலும் சரி, அவர் குறிப்பிட்டது அமைச்சர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துருமா, எப்பவுமே இருக்கும் சார். நீங்க அது குறிப்பா ஜெயலலிதா காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். போட்டி போட்டுக்கிட்டு அம்மாவை புகழ்றதுனாலும் சரி, மறுப்பு சொல்றதுல வந்து வரிசையா இருந்துச்சு ஒவ்வொருத்தர மதிப்பு சொல்லுவாங்க. இது கலைஞர் திமுக பீரியட்ல ரொம்ப பெருசா இருக்காது. ஜெயலலிதா அம்மா பீரியட்ல ரொம்ப இருக்கும். போட்டி போட்டுக்கிட்டு பதில் சொல்றதுல வருவாங்க. அங்கிருந்து ஓடி வந்து ஒரு காலகட்டத்தில எல்லாம் கலைஞருக்கு இடத்துல பாய் வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவர்கள் பிற்காலத்துல திமுகவுக்கே வந்து விட்டாங்களா, அது வேற இன்னொரு வேற. சரி சொல்றேன், இது ஒரு தலைவர்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு நடக்கிறது. நம்பிக்கைக்குரிய, அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கான ஓபிஎஸ் மாதிரி இவருக்கு யார் ஆவது அப்படின்னுட்டு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ் ஸ்டேஜாகவும் அதை பயன்படுத்திக்கிறாங்களோ என்கிற ஒரு பார்வை. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல ஆர்பி உதயகுமார் சட்டமன்றத்துல செருப்பு கூட போடாம வருவார். அம்மா இருக்கிற இடம் எங்களுக்கு கோயில், அந்த கோயிலில் செருப்பு போடாம அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து யார் அதிகமா ஈர்க்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்துல போவாங்க. அது வந்து இருக்கும். பட் அது வந்து விஜய் அவர்கள் வந்து அதையும் சமாளிப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு, அவர் விஜய் என்கிற ஒரு முகத்துக்கு தான் ஓட்டு. நீங்க இதே ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் எத்தனை முகங்கள் இருந்தாலும் அதிமுக உங்களுக்கு அப்படி இல்லை. இப்ப கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலையம் விஜயபாஸ்கர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருந்தது. ஆனா இங்கே ஜெயிச்ச 107 பேரும் விஜய் என்கிற ஒற்றை புள்ளி தானே. அதனால வந்து அவருக்கு அது எந்த நெருடலாவும் இருக்காது. அவர்கிட்ட யார் இருக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு போட்டி நடந்துகிட்டே தான். ஓகே, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது எந்த எக்ஸ்ட்ரீம் வரை போகும்? அவர் ஒன்று சொல்லிட்டாரு. உங்களுக்கு இல்லை, எனக்கு தெரிந்து அண்ணன் சொல்கிற பார்வையிலேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட என்னன்னா, இது ஒரு தனிமனித வெறுப்பு என்பதை தாண்டி திமுக வெறுப்பு, தாவேக்கா வெறுப்பு, இந்த 2 புள்ளிக்குள்ளதான் இது மையம் கொண்டு நிற்கும். இதுல வந்து ரொம்ப சிக்கலை சந்திக்க போது அதிமுக மாதிரியான கட்சிகள் தான். ஏன்னா அவங்க ஆட்டத்திலே இல்லை, சீன்லே இல்லை, மக்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கிறத கேட்பதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. பட் இங்க வந்து கிரவுண்ட்ல என்னன்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்கள்ட்ட, வாக்களிச்சவங்கள்ட்ட திமுக வந்துடவே கூடாது, பாருங்க எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு இது பண்றாங்க பாருங்கிற மாதிரி மீம்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இது கிட்டத்தட்ட எப்படி ஆயிப்போச்சுன்னா, இந்த சட்டமன்றத்துல ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு நிலையில இருந்தாலும் கூட இங்க யாருக்கு அதிகமான வேலைன்னா இந்த வீடியோ எடிட்டர்ஸுக்கு தான் இந்த சட்டமன்றத்துக்கான வேலை நான் நினைக்கிறேன். அதிகமா எந்தெந்த காட்சிகள் கத்தரிக்கப்பட்டு போகுது. ஸோ இது வந்து திமுக வெறுப்ப தாவேக்காவினர் மத்தியிலையும் அதை தக்க வைக்கிறது, தன்னோட ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு இதுவும் அவங்களுக்கான ஒரு சூத்திரமாவும் இந்த சட்டமன்ற எத்தனை நாளைக்கு அது கை கொடுத்துடும் இருக்குல்ல. இல்ல அது வந்து உங்களுக்கு விஜய் என்கிற ஒரு இமேஜ் மேல இருக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதான் அவர் காட்சிக்கு கிடைக்க மாட்டார்ல, அதிகமான கூட்டங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. மோடி அவர்களுடைய பிம்பமே உடஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அது 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசுறோம். அப்ப விஜய் அவர்களுக்கான காலம் என்பது அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம இதே மாதிரி ஒரு அறுதியில் கிடைக்கக்கூடாத ஒரு விஷயமா இருக்கிற வரைக்கும் அந்த வேல்யூஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது என்ன, 100 நாட்கள் தான் ஆட்சி நடக்குது. நீங்க கேட்ட மாதிரி பிம்பம் உடையலாம். அது எப்போ உடையும்னா செப்டம்பருக்கு மேல நான் குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னா, செப்டம்பருக்கு மேல நீங்க வந்து இந்த தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள்லாம் வரப்போகுது. 813 கோடி தான் ஒதுக்கியிருக்கோம். இன்னைக்கு ஒரு பவுனினுடைய விலை 1 லட்சம் ரூபா. அப்ப 8300 பேர் தான் பயனாளிகளாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 50,000 60,000 கல்யாணம் நடக்கும்.
அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னா, ஓ நம்ம அண்ணன் ஓட்டு போட்டோம், அண்ணன் சீர் திட்டத்துல நமக்கு இவ்வளவு ரூபா கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரலாம். அரசு மருத்துவமனையில பெறக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் மோதிரம் கிடைக்கிறப்ப பிரைவேட் ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளவங்க யோசிச்சு பார்க்கலாம், ஓ தாவேக்கா வந்துச்சு நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கலாம். அப்ப இதுக்கான கால அளவுங்கிறது நீடிக்கும். பட் அந்த நேரத்துல அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நீங்க திமுக பண்ணி வச்ச வேலையினாலதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சு விஜய் பேசுனா அந்த ரீல்ஸ் அதுக்கு போதுமானதா இருக்கும்னு கூட அவங்க நினைக்கப்படும். சார், அண்ணன் குறிப்பிட்டதுனால ஒண்ணு, இப்போ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது நிறைய பேர் சிஎம் டார்கெட் பண்ணி யாரும் பெருசா பேசுறதா தெரியல. இன்னொரு பக்கம் இந்த உறுப்பினர்கள் எல்லாமே, தாவேக்கா உறுப்பினர்கள் எல்லாமே அண்ணனா தான் சிஎம் முன்னிறுத்துறாங்க, தாய் மாமனா முன்னிறுத்துறாங்க, மகனா முன்னிறுத்தி அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அவருமே இவ அவரு பேர் ஒரு அந்த நீங்க பட்ஜெட் எந்த பேசுறாங்க அவரை வந்து அவருடைய அண்ணனா தாய் மாமனா இந்த மாதிரி அவருமே ஒரு இமேஜ் அப்படிதான் பேசுறாங்க. இப்போ உறுப்பினர் திமுக உறுப்பினர்கள் சிஎம்ஐ விஜயை விமர்சிக்கும் போது அது தங்களுக்கு எதிராக மாறக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான். அப்படி பார்த்து நீங்க அவங்க ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க இல்லையா, உடனே அது ஜெயலலிதா ஒரு பாப்புலர் ஃபிகரு, எம்ஜிஆர் வந்து எவ்வளவு பெரிய பாப்புலரான இருக்கு, எம்ஜிஆரை திட்டின உடனே தங்களுக்கு அரசியல் கட்சின்னா அவங்க தலைவரை இது பண்ணதான் செய்வாங்க. அப்படிலாம் நீங்க இல்லாட்டி நீங்க அரசியல் நடத்த முடியாது. விஜய் அவங்க கடுமையாக அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு உதயநிதி சொல்லாது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பஞ்சடாயலக்குங்கிற ஒரு வார்த்தைகள் அது பேசப்பட்டது இல்லையா. அப்போ அவங்க விஜய் எல்லாம் டார்கெட் பண்ணாமல் இல்லை, டார்கெட் பண்ணதான் செய்கிறாங்க. டார்கெட் பண்ணாம நீங்க அரசியல் நடத்த முடியாது. அவங்க செஞ்ச ஒரு பெரிய தவறே நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் சமயத்தில், தேர்தலுக்கு முன்பும் தேர்தல் சமயத்திலும் விஜயை பற்றியோ அவரை பற்றியோ சைலண்டாக திமுக இருந்ததுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்கிறேன். அவர்கள் பேசியிருந்தால் அதற்கு வேறு விதமான ரியாக்ஷன் வந்திருக்கும். கரூர் டிராஜடியில அவர் போனதுனால இவ்வளவு பெரிய விபத்து நடந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஆனா எஃப்ஐஆர்ல வந்து அவர் பேர் போடல. இது வேற யாரா இருந்தா இந்த அரசாங்கம் விட்டுருக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வி. திமுக அரசாங்கம் விட்டுருக்குமா? நீங்க என்னன்னா, இப்ப இந்த செஷனை கம்ப்ளீட்டா பார்க்கும்போது ஆளுங்கட்சியாக இருந்து குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடியதை போன்ற ஒரு பொசிஷன்ல திமுகவும் வரிசையாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிற இடத்திலும் தாவேக்காவாக இருக்கிறது. மேபி அது நாளடைவில் அது ரோல் சேஞ்ச் ஆகுதா, இல்ல கடைசி வரைக்கும் திமுக பொசிஷன் பண்ணியே நகர்த்துறாங்களாங்கிறது நம்ம காலம் தான் பதில் சொல்லணும். ஒரு விரிவான பார்வை முன் வச்சுங்க விருந்தினர்கள். நன்றி.